ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஐ ஏஜென்ட். ஸோ இதுக்கான சாட் பாட் நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கோடிங் பார்க்கலாம். இந்த சாட் பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 டூல் யூஸ் பண்ணுறேன். வெதர் டூல், கரன்சி அசிஸ்டன்சி டூல். ஸோ அந்த 2 டூலையும் பேஸ் பண்ணி நம்ம இது கொஸ்டின் கேட்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். நான் இப்போ வந்து சென்னையில் வந்து என்ன வெதர் கண்டிஷன்னு நான் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரன்சி ரிலேட்டட் நான் அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது $100 இந்தியா ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் எவ்வளவு நமக்கு கிடைக்கும்னு நான் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூல் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா டூல் யூஸ் பண்ணதுனால டூல் யூஸ்டுன்னு இருக்குது. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும் பொழுது இதுக்கு டூல் யூஸ் ஆகாது. அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறேன். நரேந்திர மோடின்னு நமக்கு வந்து ஆன்சர் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல் யூஸ் பண்ணலை. டைரெக்டாகவே எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஓப்பனை யூஸ் பண்ணோம். ஆனால் ஏஜெண்ட்டுக்கு வந்து நான் இனிமேல் யூஸ் பண்ணுறது எல்லா சாட் பாட்டுக்கும் நான் வந்து கிளாடு தான் யூஸ் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். கால் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைனா கரன்சி கன்வெர்ட்டடு ரிலேட்டட் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான டூலை அதுக்கான டூலை கால் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இல்லைனா நம்ம காமனாக ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஸோ அதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த 3 பர்பஸ்க்காண்டி இந்த ஏஐ சாட் பாட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோடு வந்து ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் கோடிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டூல் யூஸ் பண்ணுறோம். அதாவது வெதர்னு ஒரு டூலு, கரன்சின்னு ஒரு டூலு. வெதரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி கால் பண்ணோம்னா அதுக்கான வெதர் என்ன கண்டிஷன் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரன்சிலையும் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு ஃப்ரம் கரன்சி டு கரன்சி. ஃப்ரம் கரன்சிங்கிறது யூஎஸ்ஏ, டு கரன்சிங்கிறது இந்தியான்னு கொடுத்தோம்னா அதுக்கான கரன்சி வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ். இது வந்து என்னென்னா ஒவ்வொரு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 டூல் யூஸ் பண்ணுறோன்னு. இந்த கெட் வெதரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்காண்டி அதாவது நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது டிஸ்கிரிப்ஷன்னா அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாரி. அதில் வந்து நான் என்ன பர்பஸ்க்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்பு, அமௌண்ட்டு, ஃப்ரம் கரன்சி, டூ கரன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர், ஃப்ரம் கரன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், டூ கரன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாமே டிக்ளேர் பண்ணணும். இது பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ரன் ஏஜென்ட் இதுதான் இந்த சாட் பாட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். ஸோ இந்த என்டையர் சாட் பாட்டும் இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஏல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் கோடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 லைன் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன தேவைப்படுதோ ஆனால் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடு வந்து நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். கிளாடில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கொடுத்துருக்குறேன். கொடுத்து அந்த கிளைண்ட் ஐடியை எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல், என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறேங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா நான் சென்னைன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டி வந்து சென்னைன்னு கொடுத்தேன்னா அந்த சிட்டி அந்த அந்த சென்னை வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஒரு ஏபிஐ வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஜியோ கோடிங் அண்டர் ஸ்கோர் ஏபிஐன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்ணி அந்த சிட்டியை பாஸ் பண்ணி அதுக்கான லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் கட் பண்ணி எடுத்து
நெக்ஸ்ட்டு ஏபிஐயில் அந்த லாட்டிடியூட்டும் பாஸ் பண்ணி அதுக்கான டெம்பரேச்சரை கட் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து கட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த பர்பஸ்க்கு வேண்டி உள்ளது தான் அது. ரெக்வஸ்ட்டுங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஏபிஐ காலுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலை, லாங் கிராப்லாம் யூஸ் பண்ணல, ஃபியூர் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ரெக்வஸ்ட் டாட் கெட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ரெக்வஸ்ட் டாட் கெட் ஒரு ஏபிஐ தேர்ட் பார்ட்டி பிளக்கின் மெத்தடு நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி போய் சர்ச் பண்ணி அதுக்கான லாங்கிடியூட் வந்து கட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் ஏபிஐயில் வந்து பாஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா அடுத்த ஏபிஐ கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் ஏபியில் கிடைச்ச ரெஸ்பான்ஸை செகண்ட் ஏபியில் பாஸ் பண்ணி அதுக்கான வெதர் கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ டைரெக்டாக சிட்டியை மட்டும் பாஸ் பண்ணி நமக்கு வந்து வெதரை வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு வேண்டியே நம்ம 2 ஏபி வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். கவுண்டு 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிசல்ட் தான் வரும், இல்லைனா வந்து மல்டிபிள் ரிசல்ட் சம் டைம் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம கவுண்டு 1ன்னு கொடுத்துருக்கோம். 1ங்கிறது ஒரே ஒரு ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஃபார்மேட் இது ஜேசன், அதாவது ஃபார்மேட் ஜேசனுங்கிறது வர ரிசல்ட்டு ஏபிஎல்லேருந்து வர ரெஸ்பான்ஸு ஜேசனாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு கரன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டு தான் கொடுத்துருவேன். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 கொடுக்குறேன். ஃப்ரம் கரன்சிங்கிறது யூஎஸ்ஏ, டூ கரன்சிங்கிறது இந்தியான்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த $1000 இந்தியன் ருபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தனியாகவே ஒரு ஏபிஐ இருக்குது, தேர்ட் பார்ட்டி பிளக்கின். ஸோ அதை பாஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். அதே சேம் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் கெட் அந்த தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்ணுறேன். கால் பண்ணி அமௌண்ட்டு ஃப்ரம் கரன்சி டூ கரன்சியை கொடுத்து அதுக்கான ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு 100 USD டு INR கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு 100 USD டாலரை நான் வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் இது தான். அமௌண்ட்டில் வந்து 100 எடுத்துக்கும், ஃப்ரம் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா USD எடுத்துக்கும், டூ கரன்சி இந்தியா எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டூல் யூஸ் பண்ணுறதுல அந்த 2 டூலையும் நான் இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டேன், அதாவது டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த டூலில் வந்து நேம் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். நேம்ங்கிறது கெட்டு அண்டர்ஸ்கோர் வெதர், டிஸ்கிரிப்ஷனுங்கிறது இது என்ன பர்பஸ்க்கு வேண்டி இந்த டூல் இருக்குங்கிறத நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது நமக்கு வந்து வெதர் வந்து வரணும், நம்ம கொடுக்குற சிட்டி பேஸ் பண்ணி நமக்கு அந்த வெதர் வரணும். ஸோ அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து என்ன டைப்பு, ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுத்துருக்கேன், என்ன டைப்பு ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு அண்டர்ஸ்கோர் கரன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறேன், இது என்ன பர்பஸ் கண்டி உள்ளதுன்னு. ஸோ நம்ம வந்து கொடுக்குற அமௌண்ட்டையும் ஃப்ரம் கரண்டி டூ கண்ட்ரியும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கரன்சி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்பஸ் கண்டி உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்கீமா எல்லாமே கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே யூஏக்கு வரோம். யூஏயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோமோ அந்த கொஸ்டின் வந்து ரன் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் இந்த மெத்தடுக்கு தான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து கொடுத்து ரோல் வந்து யூசர், கண்டென்ட் வந்து கொஸ்டின்னு கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் ஸ்டெப்புங்கிறது 5 டைம்ஸ் கால் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு மேலே வந்துட்டு கிளைண்ட்டுங்கிறது மேலே வந்து கிளைண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாடோட சர்வீசஸ்.
ஸோ client டாட் மெசேஜ் டாட் கிரியேட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது உள்ளார வந்து மாடல் என்ன மாடல், மேக்ஸிமம் டோக்கன், டெம்பரேச்சர், சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு எல்லாமே நான் வந்து உள்ளார டிக்ளேர் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ், அது ரெண்டு டூல் இருக்கும். அந்த ரெண்டு டூல்லையும் நான் அதையும் டிபைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம் ப்ராம்ப்டோ அது வந்து ஆடாயிருக்கும். இந்த டூலையும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வெதர் ரிலேட்டடோ இல்லை கரன்சி ரிலேட்டடோ நம்ம வந்து கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு அந்த டூலை கால் பண்ணி நமக்கு ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். டூல் இல்லாமல் நம்ம வந்து ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணலாமேன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். டூல் இல்லாமல் நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டோம்னா சம்டைம் வந்து ரேங்க் தப்பான ஆன்சரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் அந்த பர்பஸ்க்கு வேண்டி தான் நம்ம வந்து டூல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக ஏபிஐ ரிலேட்டட் ஏபிஐ கால் பண்ணி நமக்கு ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இதை கொடுத்து நம்ம எஜுகேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அதாவது 171, 72, 73 லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டு கண்டென்ட்டில் வந்து என்ன ரெஸ்பான்ஸோ அதில் வந்து கிடைக்கும். இதில் என்ன ரிசல்ட் வரும்னா டூல் வந்து யூஸ் பண்ணுறோமா, டூல் யூஸ் பண்ணாலும் என்ன ரிசல்ட் வரும். டூல் யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கான ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். டூல் வந்து கால் ஆகும். இல்லைனா டைரக்ட் கொஸ்டினாக இருந்தால் டூல் வந்து கால் ஆகாமல் லைன் நம்பர் 188 வந்து கால் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்து கட் பண்ணி எடுத்து ரிட்டர்ன் ஆகிரும். ஸோ டைரக்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 172லேயே கம்ப்ளீட் ஆகிரும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகாது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்போ போகணும்னா டூல் பேஸ் பண்ணி நம்ம அது கொஸ்டின் கேட்டால் வெதர் ரிலேட்டடோ அல்லது கரன்சி ரிலேட்டடோ நம்ம அது கொஸ்டின் கேட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா லைன் நம்பர் 204 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் டாட் நேம்னு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டூலை கால் பண்ணணுமோ அந்த டூலை கால் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த டூலை தான் நம்ம இங்கே சிட்டிங் பாஸ் பண்ணும்பொழுது இதை கால் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். நம்ம சிட்டியை மட்டும் பாஸ் பண்ணால் போதும், அதுக்கான ஆன்சர் வந்து ரிட்டன் ஆயிரும். இது லைன் நம்பர் 1212. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான லைன் நம்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால் டாட் இன்புட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கொஸ்டினை பேஸ் பண்ணி அது எந்த டூலில் வந்து கால் பண்ணணும்னு இங்கே தான் டிசைட் ஆகும். ஸோ அந்த டூல் பேஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த டூலில் பேஸ் பண்ணி வர ஆன்சரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் எல்எல்எம்க்கு வந்து பாஸ் ஆகும். எல்எல்எம்ங்கிறது கிளாடு. மறுபடியும் நம்ம பாஸ் பண்ணி எல்எல்எம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். அதாவது வெதர் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா என்ன கிளாடில் போய் கிளாடு எல்லாம் நம்ம வந்து கால் பண்ணி எந்த டூலை வந்து கால் பண்ணணும்னு அதை டிசைட் பண்ணோம். டிசைட் பண்ணி வெதர் டூலை வந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்து மறுபடியும் எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அந்த யூஐ கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யூஐ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எப்படி ஏஐ ஏஜென்ட் வந்து பாஸ் பண்ணுறங்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்குலரில் ரியாக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அது டெமோ பர்பஸ்ங்கிறதுனால நான் ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். அந்த கொஸ்டின் வந்து நான் டீபக் பண்ண போகிறேன். அதாவது மும்பையோட கரண்ட் வெதர் என்னென்னு நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். இதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அண்டர் ஸ்கோர் ஏஜென்ட் மெத்தட் வந்து கால் ஆகும். பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன் ஏன்னா டீபக் பண்ணுறதுக்காண்டி. டீபக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். ஏஜென்ட்டில் யாருமே டீபக் பண்ண மாட்டாங்க. நான் டீபக் பண்ணி டெமோ காட்டலாம்னு பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து ரோலு கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஆட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாடுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு எல்என்எம் கிளைண்ட் டாட் மெசேஜ் டாட் கிரியேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல், மேக்ஸிமம் டோக்கன், டெம்பரேச்சர், சிஸ்டம், ப்ராம்ப்ட்டு, டூல்ஸு, மெசேஜ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறோம். டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டூல் பாஸ் பண்ணுறோம். வெதர் அண்டு கரன்சி. மெசேஜில் வந்து கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணுறோம். யூசர் வந்து கொஸ்டின் கேட்குறதுனால பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி நம்ம இப்போ எஜுகேட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும்னா, இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூல் யூஸ் பண்ணணுமா அல்லது டைரெக்டாக எல்என்எம் கனெக்ட் பண்ணணுமான்னு இதுக்கான ரிட்டன் டைப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு வந்து ரிட்டன் டைப் கிடச்சிருச்சு. நேம் பார்த்தீங்கன்னா கெட்டு அண்டர் ஸ்கோர் வெதர் இந்த டூலை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கிளாடு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூலை யூஸ் பண்ணலைன்னா ஆன்சர் வந்து அதை டைரெக்டாக எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஆனால் அந்த டூல் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால அந்த கோடு போகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து கால் பண்ணுறோம். அந்த டூல் வந்து இருக்கான்னு பார்க்குறோம். டூல் ஃபங்க்ஷனில் வந்து கெட்டு வெதர் வந்து இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் டாட் இன்புட். ஸோ இங்கே தான் வந்து கால் ஆகி கெட்டு வெதர் டூல் வந்து கால் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாகவே வெதர் டூல் வந்து கால் ஆகும். நான் சொல்கிறது இப்போ போலவே வெதர் டூல் வந்து கால் ஆகிடுச்சு. வெதர் டூலில் வந்து நம்ம வந்து மும்பை பாஸ் பண்ணுறோம். மும்பை பாஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ரெண்டுமே கிடச்சிடுச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் ஏபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறோம். நம்ம டைரெக்டாக மும்பையை கால் பண்ணி ரிசல்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்டை வந்து கால் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எல்லாமே இருக்குதுல்ல. இப்போ
லைன் நம்பர் 38ல் இதுக்கான ஏபி வந்து கால் ஆகுது. அந்த ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்லாம் பாஸ் பண்ணி இதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு வந்திருப்போம், மும்பையோட ரிசல்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கோம். 284 கரண்ட் வித டெம்பரேச்சர். ஸோ என்ன டூல் பாஸ் கால் ஆகிருக்கு, என்ன இன்புட் கொடுத்துருக்குறோம், என்ன ரிசல்ட்டு எல்லாமே வந்து அப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை மறுபடியும் எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 284 டெம்பரேச்சரை எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு வந்து ஆன்சர் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது இந்த டூலில் கால் பண்ணி வர ரிசல்ட்டை மறுபடியும் நம்ம எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் வருது. இதே நம்ம டைரெக்டாக நம்ம கால் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து தப்பாக தான் வரும். ஏன்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து அதில் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்ணி ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஆன்சரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு.